இன்றைக்கி உன்னை குறித்து யார் என்ன பண்ணாலும் உன் புகழை யாரால் அழிக்கவே முடியாது. உன்னை உயர்த்த நினச்சிட்டா தேவன் ஒரு நாள் உன்னை கீழே விட மாட்டா, உன்னை உயர்த்து கொண்டே போவார். அல்லேலூயா. எனவே தான் தாவீது சொல்வான், துன்மார்க்கன் பல்லை கடித்து கரைந்து போவார். ஆமென் சொல்லுவோமா? நிச்சயமாக என்னை உயர்த்துவார். உன் வாழ்க்கையில் சவுந்து பார்க்காத, என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, உன்னை உயர்த்துகிற தகப்பன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடக்கும்போது புதிய உயர்வை காண முடியும். ஆமென். அப்போ போகிறோம்னா உயர்வு காரணம் என்னங்க? அவன் எப்படி நடந்தான் சொல்லுங்கள்? அவன் புத்திமானாய் நடந்தான், நல்ல ஞானமாக நடந்தான். இன்றைக்கி ஞானமாக நடக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? புரிஞ்ச பாக்கியசாலிகள். அல்லேலூயா. உனக்கு எதிராளி இருக்கிறானா அவன்கிட்ட எப்படி தான் நடக்கணுங்க? கூடத குழி தோண்டிட்டு இருக்கிறானா எப்படி நடக்கணுங்க? ஞானமாக நடக்கும். நல்ல ஞானம் தேவை. அந்த ஞானத்துக்குலாம் கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். மனுஷனுக்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயந்து ஜீவி, ஞானத்தால் நிரப்புவார். சாலமோனுடைய வாழ்க்கையில் தேசத்தை ஆளுகை செய்வதற்கு அவன் திறமையை கேட்கல, பணத்தை கேட்கல, அவன் ஞானத்தை கேட்டான். ஆமென். என்னத்தை கேட்டான்? பக்கத்து கையை பிடிச்சி சொல்லுங்கள், புத்திமானாய் நடப்பதற்கு ஞானத்தை கேளு. ஆமென். ஞானம் சரியாக இருந்தால் புத்தி சரியாக செயல்படும்.